வீடியோ பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ஸ்பெஷல் ரெசிபி தான். மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா. வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணியோ இல்லை தட்டியோ சேர்த்துக்கலாம். கூட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த 3/4 கிலோ மட்டன்லையே குழம்பு வச்சுட்டு அதையே எடுத்து இப்போ நாங்கள் வறுக்க போகிறோம். அதனால் நான் வாங்கி வச்சுருக்கிற எல்லா மட்டனையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்து மட்டன் வேக வைக்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக வேகும். அதனால் சிக்கனோ மட்டனோ வேக வைக்கிறப்ப கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விடலாம். இந்த ஆயில்லையே நல்லா இந்த உப்பு காரம் படுற அளவுக்கு மட்டனை நல்லா கலந்து விட்டுக்கணும். மட்டனுடைய எல்லா பீசஸ்க்கும் உப்பு காரம்லாம் கலந்து வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே மட்டன் பீசஸை நல்லா கலந்து விடலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடாமல் இந்த எண்ணெயில் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனையும் போயிடும். 5 நிமிஷம் கழித்து அப்புறமா நாங்கள் தண்ணி ஊற்றி விசில் விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி மட்டன்லேயே தண்ணி விட்டு அந்த தண்ணியும் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனையும் அடங்கிருச்சு. இந்த டைமில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 8 இல்லைன்னா ஒரு 10 விசில் விடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்குள்ளே நாம் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு லைட்டாக வறுக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். 2லேருந்து 3 வரைக்கும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக கோல்டு கலர் ஆகிற மாதிரி வறுத்துக்கணும். மசாலா கரிஞ்சிட்டா குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ லைட்டாக கலர் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் வறுத்துக்கிறேன். எந்த மசாலாவுமே கரிஞ்சிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக உளுத்தம்பருப்பு சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. அடுத்ததாக ஒரு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு திருகின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுடலாம். தேங்காயில் இருக்கிற ஈரம் ட்ரை ஆகணும், அது அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ தேங்காய் வறுபட்டுருச்சு. இது கூட ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து லைட்டாக சூடான பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இது சூடு ஆறட்டும், அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நாம் சுக்கா செய்கிறதுக்கு மசாலா வறுக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுக்கா செய்கிறதுக்கு மசாலா ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். அதனால் எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை. கடாயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு,
1 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், விருப்பப்பட்டால் 1 கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அன்னாசிப்பூ, ஒரே ஒரு அந்த மராட்டி மொக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது, 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் மாதிரி வாசனை வரும், அந்த ஸ்டேஜில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கோல்டன் கலர் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கலர் கருப்பாக மாறிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே இதை எடுத்துடலாம். மசாலா வறுபட்டுருச்சு. இப்போ இது நல்லா சூடாரி வரட்டும், அப்புறமா நாம் பவுட்ரு ஆக்கிக்கலாம். அதுக்குள்ளே இப்போ நாம் ஏற்கனவே மசாலாவுக்கு வறுத்து வச்சோம் இல்லையா குழம்பு மசாலா, அது மிக்சியில் சேர்த்துருக்கேன், அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைன்னு அரைச்சிக்கலாம், மையாட்டம் அரைச்சிடக்கூடாது. இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நான் 12 சவுண்டு விட்டேன், அதனால் நல்லா சாஃப்டாகவே வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிற மட்டன் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நான் மட்டன் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 4-5 பீஸ் மட்டும் இருக்கும் பாப்பா சாப்பிட்றதுக்காக. எப்போயுமே குழம்புல கொஞ்சம் வச்சுருப்பேன். இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வாசனை அடங்குற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டா நம்ம குழம்பு தயாராகிடும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் பச்சை வாசனை அடங்கி குழம்பு கொதித்து வரப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம குழம்பு தயாராகிடும். அடுத்தது சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுக்கா செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள், அடுத்தது உப்பு சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். நாம் பொடியை ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த ஃப்ரெஷ் மசாலா பொடி சேர்த்து சுக்கா செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மசாலா நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதிலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம். நான் ஏற்கனவே இதை வறுத்து பொடி பண்ணியிருக்கிறதுனால இதை மசாலா ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எண்ணெயில் நல்லா குக் ஆகிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மட்டன் துண்டுகள் சேர்த்துக்கலாம். மட்டன் உடஞ்சிடாமல் நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு இதை குக் பண்ண போகிறேன்.
அடுப்பு இப்போ சிம்மில் வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். காரமாக வேண்டான்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் மாதிரி இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ சுக்கா தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்தாலும் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் அடுப்பை சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சமாக ட்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ மட்டன் சுக்கா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இப்போ சேர்க்கறதுனால நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மட்டன் சுக்கா தயாராகிடுச்சு. நாம் வச்சுருக்கிற குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. பச்சை வாசனை நல்லா அடங்கி வரணுன்னா இந்த மாதிரி குழம்பு நல்லா தளன்னு கொதிக்கணும். அப்போ தான் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை அடங்கி வரும். இன்னும் கொஞ்சம் கொதித்து வரணும். கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருந்தால் பரவாயில்லன்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதித்து வந்தால் தான் நல்லா கெட்டியாக கிடைக்கும். அதனால் நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறேன். இன்னொரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம். கொஞ்சம் சப்பாத்திக்குன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இட்லி ஊற்றுறதுனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டேன். இந்த மட்டன் குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பணியாரம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காக பண்ணி எடுத்தோம்னா ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு மட்டன் குழம்பும் மட்டன் சுக்காவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.